வணக்கம். நான் முனைவர் சிவகௌரி கிரீஷ்குமார், தமிழ் இசைக்கலைஞர், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் இசைத்துறையில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நமது தமிழர்களின் தொன்மையான மரபு இசையாகிய தமிழ் இசை மரபை காத்து நின்ற தேவார திருப்பதிகங்களை விண்ணப்பம் செய்த பிடாரர்கள் பற்றிய கல்வெட்டினை பார்ப்பதற்காக தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆலயத்தில் தற்போது நிற்கின்றோம். மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் 12 திருமுறைகளை தொகுத்து 1000 ஆண்டு கடந்தும் இன்றும் அந்த மரபாகிய திருப்பதியம் விண்ணப்பம் செய்யும் மரபினை ஓதுவாமூர்த்திகள் மூலம் இன்று வரை நடைமுறையில் உள்ள அந்த பன்னிசை மரபானது தஞ்சை பெருங்கோயிலிலே பிடாரர்களை சுற்று ஆலயங்களில் உள்ள பிடாரர்களை அழைத்து இந்த 48 பிடாரர்களை இங்கு பணி நியமனம் செய்து அந்த திருப்பதியம் விண்ணப்பம் செய்யும் முறையினை நிபந்தங்கள் ஏற்படுத்தி இந்த ஆலயத்திலே அதற்கான கல்வெட்டுக்களை பொறித்து அந்த பன்னிசை மரபினை இங்கு போற்றி பாதுகாத்த மாண்பினை இன்று அந்த கல்வெட்டின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். தஞ்சை பெரிய கோயில் ஆலயத்திலே இந்த 48 பிடாரர்களின் கல்வெட்டானது ராஜராஜ சோழன் வாயிலில் வடக்கு புறமாக வெளி சுவற்றில் 48 பிடாரர்களுடைய கல்வெட்டு காணப்படுகின்றது. உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார்க்கு திருப்பதியம் விண்ணப்பம் செய்ய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த பிடாரர்கள் 40 இவர்களிலே நிலையாய் உடுக்கை வாசிப்பான் ஒருவனும் இவர்களிலே நிலையாய் கொட்டி மத்தளம் வாசிப்பான் ஒருவனும் ஆக 50 மார்க்கு பேரால் நிசதம் நெல்லு முக்குருணி நிபந்தமாய் ஆக இப்படி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருவாய் மொழிந்தருளினபடி கல்லில் வெட்டியது. இந்த 48 பிடாரர்களின் கல்வெட்டு கூறும் செய்தியானது, இந்த கல்வெட்டின் ஆணையை மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களே ஆணையை வழங்குகிறார்கள். இந்த ஆலயத்தில் திருப்பதியம் விண்ணப்பம் செய்வதற்காக 48 பிடாரர்களை இந்த ஆலயத்தில் நியமிக்கின்றார்கள். அவர்களில் உடுக்கை வாசிப்பவன் ஒருவரும் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும், அதாவது இந்த திருப்பதியங்கள் தேவாரம் பாடும் பொழுது அதுக்கு பக்கவாத்தியங்களாக 2 இசைக்கலைஞர்களையும் இந்த அவர்களுடன் சேர்த்து நிபந்தங்கள் அளித்து அவர்களை இங்கே நியமிக்கின்றார்கள். இந்த 48 பிடாரர்களில் 3 தலைமை பாடகர்கள் பேர்கள் காணப்படுகின்றன. அத்துடன் அந்த 48 பேர்களில் அவர்கள் தூரதேசம் செல்லும் இடத்து அல்லது மரணம் சம்பவிக்கும் இடத்து அவர்களுடைய முறையில் வரக்கூடிய அந்த வாரிசு என்ற அமைப்பில் ஒருவரை நியமிக்கும்படியும், அந்த முறை கடவாரம் இல்லாத இடத்தில் அந்த 48 பேரும் இணைந்து அதற்கு தகுதியான அதுக்கு யோக்கியமான ஒரு பிடாரரை அந்த பணியில் நியமித்து அதே அளவு, அதாவது இவர்களுக்கான நிபந்தம் நெல்லு முக்குருணி ஆடல் வல்லான் என்ற அளவிலான நெல் தினமும் ஆலய பண்டாரத்திலே வழங்கும்படி அந்த ஆணையில் உள்ளது. அதே அளவு நிபந்தம் அந்த மாற்று ஏற்பாடு செய்யப்படக்கூடிய பிடாரர்களுக்கும் வழங்கும்படி அந்த ஆணையில் உள்ளது. இதிலிருந்து இந்த 48 பிடாரர்களுடைய பணியானது எக்காலத்திலும் குறைவுபடாமல் அது தினமும் நடக்க வேண்டும் என்ற முறைமையில் இந்த ஆணையில் உள்ள கல்வெட்டு செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. 48 பிடாரர்கள், அதாவது திருப்பதியம் விண்ணப்பம் செய்த பிடாரர்களின் பெயர்கள் இந்த கல்வெட்டில் காணப்படுகின்றன. அவையாவன: முதலாவது, பாலன் திருவாஞ்சிய தடிகளான ராஜராஜ பிச்சனான சதாசிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி. திருவெணாவல் செம்பொற்சோதியான தட்சிணமேரு விடங்க பச்சனான ஞானசிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி. பட்டாளகன் அம்பலத்தடியான மனோத்ம சிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி. இவர்கள் 3 பேரும் தலைமை பாடகர்களாக விளங்கியுள்ளனர். பொட்சுவரன் திருநாவுக்கரையனான பூர்வ சிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி.
மாதேவன் திருஞான சம்பந்தனான ஞானசிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி, கைலாயன் ஆரூரான் தர்மசிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி, செட்டி எடுத்த பாதமான கவச சிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி, இராமன் சம்பந்தனான சத்திய சிவனுக்கு நிசதம் நெல்லு முக்குருணி. இது போன்று தொடர்ந்து அந்த 48 பிடார்களுடைய பெயர்கள், பக்க வாத்தியம் இசைத்த உடுக்கை மற்றும் கொட்டிமத்தளம் இசைத்த கலைஞர்களுடைய பெயர்களும் காணப்படுகின்றன. இந்த பெயர்களுள் அவர்களுடைய இயற்பெயர் மற்றும் ஊர் பெயர், அவர்கள் தீட்சை வழங்கப்பட்ட பின் தீட்சா நாமம் ஆகிய பெயர்களும் இங்கு இந்த கல்வெட்டில் காணப்படுவதை நம்ம அறிய முடிகிறது. இந்த அடிப்படையிலே பிற்காலத்தில் 2ஆம் ராஜராஜ சோழன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் 108 பிடாரர்களின் சிலைகள் காணப்படுகின்றன. அந்த சிலைகளில் உள்ள பிடாரர்களின் பெயர்களும் இந்த பிடாரர்களின் பெயர்களும் ஒற்றுமையாக உள்ளதை கல்வெட்டு ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிந்து கூறியுள்ளார்கள். அந்த அமைப்பிலேயே இந்த பிடாரர்கள் ஆலயங்கள் தோறும் சோழர் காலத்தில் நியமிக்கப்பட்டு இந்த திருப்பதியை விண்ணப்பம் செய்யும் அந்த மாபெரும் பணியானது ஆலய வழிபாடுகளில் ஒரு அங்கமாக இருந்த போதிலும் சங்ககால பன்னிசை மரபான அந்த தமிழிசை மரபினை சோழர் காலத்திலே முறைப்படுத்தப்பட்டு ஆலயங்கள் தோறும் அந்த பன்னிசை மரபினை பிடாரர்கள் மூலம் பெருமளவில் அது வளர்க்கப்பட்டு அது காப்பாற்றப்பட்டு வந்ததனால் பிற்காலத்தில் இந்த மரபு தொடர்ந்து இன்று வரை இந்த ஓதுவா மூர்த்திகள் மூலமாக இதே பன்னிசை மரபு இன்றும் வழக்கத்தில் உள்ளது வழிபாட்டில் மற்றும் உலகெல்லாம் இன்று அந்த முறை பரவலாக வளர்ந்து கொண்டு வருவதற்கு ஒரு மிக முக்கியமாக அடித்தளமிட்டவர் ராஜராஜ சோழ மன்னன். அதற்கான வரலாற்று புகழ் வாய்ந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஆகும். இந்த 48 பிடாரர்கள் பாடும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக பக்க இசைத்த உடுக்கை மற்றும் கொட்டிமத்தளம் வாசித்தவர்களும், உடுக்கை வாசிக்க சூரிய தேவ கிராம வித்தனான உடுக்கை விச்சாதிரன் சோமசிவன் என்பவரும், கொட்டிமத்தளம் வாசிக்க குணப்புகழ் மருதனான சிகாசிவன் என்பவரும் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் தேவாரம் விண்ணப்பம் செய்த திருப்பதியம் விண்ணப்பம் செய்த 48 பிடாரர்களின் கல்வெட்டுக்களை நாம் இங்கு பார்த்தோம். அந்த வகையில் இந்த வரலாற்று புகழ்பெற்ற இந்த பிடாரர்களின் பெயர்கள், அவர்களுடைய நிபந்தங்கள் என்பவற்றை இந்த கல்வெட்டின் மூலம் நாம் அறிய முடிந்தது. நன்றி, வணக்கம்.